நல்லது. மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றோம் ஒரு புதிய பாடத்திட்டத்திற்கு. நாங்கள் தேவனை நோக்கி ஜெபத்தோடு இந்த காலத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம். உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு ஏற்படுத்திருக்கிற இந்த ஒரு மனத்துக்காகவும் இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி என்று சொல்லுகின்றோம். ஆண்டவர், இதிலே இருக்கிறதான ஐக்கியம், இதிலே நாங்கள் பெறுகிறதான ஆசீர்வாதங்கள், இதிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய அன்பு ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி என்று சொல்லுகின்றோம். பிதாவே, எங்களுக்கு உம்முடைய ஆசரித்துவத்தினுடைய உண்மையான நமஸ்காரத்தையும், உமக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய நல்ல நமஸ்காரத்தையும் எங்களுக்கு இந்த ஆசரித்துவத்துக்குரிய காரியத்துக்கூடாக கற்றுக்கொள்ள கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. நல்ல பரிசுத்த ஜனமாக, பரிசுத்தமான ஒரு ஆசரித்துவ கூட்டத்தாராக எங்களை ஏற்படுத்துறதுக்காக நன்றி என்று செலுத்துகிறோம். இதற்கூடாக நாங்கள் செய்கிற ஊழியங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அனைத்து கூடாக நீர் மாத்திரமே மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன். நல்லது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனம் என்று சொல்லி உங்களை வரவேற்கின்றோம். இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் Zoom தொழில்நுட்பத்துக்கூடாக தான் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக உங்களை சந்திக்க முடியாத காரணத்தின் நிமித்தம் இன்றைய நாளின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆசாரியத்துவமும் மீட்பின் சரித்திரமும், அதாவது மீட்பின் சரித்திரமும் ஆசாரித்துவமும் என்கிற தலைப்புக்கூடாக உங்களோடு பேசப் போகின்றோம். இதை குறித்து நாங்கள் பேசப் போகிறோம். முதலாவது பகுதியாக நாங்கள் பேசப் போகின்றோம். ஆசாரித்துவத்தோடு தொடர்புடைய வம்சவழிகளை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆசாரித்துவ வம்சவழிகள், ஆசாரித்துவ பரம்பரைகளை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்துக்கு நாங்கள் போவோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 49வது வசனம். ஒன்றாகி வாசிப்போம். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும்படிக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் கடந்த மாதத்திலே கலாநிதி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த 10 கட்டளைக்கு நாங்கள் செவி கொடுத்திருந்தோம். ஆகவே இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் பேச போகிற தலைப்பானது அது தொடர்புடையதாயிருக்கிறது. மீட்பின் சரித்திரத்தின் 6வது புத்தகத்திலிருந்து இது எடுக்கப்பட்ட பாடமாயிருக்கிறது. இது ஆங்கில மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது தற்போது. அதை சீக்கிரத்தில் அதை மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே இந்த அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், தொடர்புடைய எல்லா நாடுகளுக்கும் இந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அத்தோடு உங்களுடைய சொந்த மொழிகளிலும் இதை நாங்கள் மொழிபெயர்த்து கொடுக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆகவே இது 5வது புத்தகத்து தொடர்புடைய நித்திய உடன்படிக்கைக்குரிய காரியத்தை 2016 தான் அங்கே அது மொழிபெயர்க்கப்பட்டது. அநேக வருடங்களுக்கு பிறகுதான் இப்பொழுது 6வது புத்தகம், இந்த பாடத்தோடு தொடர்புடைய அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே அநேக இடைவெளிக்கு பிறகு இந்த மீட்பின் சரித்திரத்தின் இந்த 6வது புத்தகமானது மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கின்றது. ஆக 5வது புத்தகத்துக்கும் 6வது புத்தகத்துக்கும் இடையிலே மிகவும் முக்கியமான ஒரு தொடர்பு அங்கே காணப்படுகின்றது. ஆக இந்த நான் உங்களுக்கு காண்பிக்கிற இந்த பாடத்துக்கூடாக அந்த வழிந்தோடுகிறதான இந்த காரியத்தை உங்களுக்கு நான் அங்கே மிக இலகுவாக காண்பிப்பதற்கு, மீட்பின் சரித்திரத்திலே புத்தகங்களிலே அது வேதாந்தத்தை முழுமையாக உள்ளடக்கி அநேக தலைப்புகளை சார்ந்து காண்பிக்கப்படுகிற ஒன்றாய் இந்த புத்தகங்கள் காணப்படுகின்றது. இந்த வேதாந்தத்திலே அநேக காரியங்களை அது உள்ளடக்கியதாய் காணப்படுகின்றது. ஆகவே அவை ஒன்றில் ஆகிலும் நாங்கள் அதை தவிர்த்து விடக்கூடாது. நான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், உங்களோடு பேசுவதற்காக, அதை ஒரு வரப்பிரசாதமாக அது உங்களுக்கு அமைகின்றது. நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்கள் ஆசாரித்துவத்தின் வம்சவழிகளுக்கூடாக எங்களுக்கு அவர் காண்பிக்கின்ற காரியம் என்னவென்றால், விசேஷமான காரியங்கள் அநேகம் உண்டு.
அவைகள் மிக முக்கியமாக மீட்பின் சரித்திரத்தின் புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காலத்திலே முதலாவது புத்தகமாகிய ஆதியாம் புத்தகத்திலே வம்சாவளிகளை பேசப்படுகிற முதல் பரம்பரை 20 குறித்து அங்கு பேசப்படுகிறது. ஆபிரகாமிலிருந்து நோவா வரைக்கும் பேசப்படுகிறதை பார்க்கின்றோம். அங்கே 5வது அதிகாரத்தில் செம்மிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 11வது அதிகாரம் வரைக்கும் பேசப்படுகிற காரியங்கள் இவைகள் அனைத்தும் உள்ளடக்கியதாக அங்கு காணப்படுகின்றது. 2வது புத்தகம் அங்கே உடன்படிக்கையின் புத்தகம். அங்கே 4வது தலைமுறையாக ஈசாக், யாக்கோப், யோசேப் வரைக்கும் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையை அங்கே பேசப்படுகின்றது. அதன் பிறகு 3வது புத்தகத்திலிருந்து 4வது 5வது புத்தகம் வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது மத்திய 1வது அதிகாரத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் இஸ்ரவேலருடைய முழுமையான சரித்திரமும் அங்கே பேசப்படுகிறது. 3வது புத்தகம் உடன்படிக்கையின் அமிழ்ந்து போகாத விளக்கு என்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆபிரகாமினுடைய வம்சம், அதாவது ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் இருக்கிறதான பரம்பரைகள் சரித்திரத்தை குறித்து பேசுகிறார். 4வது புத்தகம் தேவனுடைய ரகசியங்களும் அங்கே தேவனுடைய மாபெரும் அந்த கிருபையை குறித்தும் அங்கே பேசப்படுகிறதை பாருங்கள். அது தாவீதிலிருந்து தேசம் வீழ்ச்சியடைய வரைக்கும், அதாவது பாபிலோனுடைய சிறைப்பிடித்தல் வரைக்கும் அங்கே காரியம் பேசப்படுகிறது. 4வது புத்தகம் நித்திய உடன்படிக்கை குறித்து 4வது புத்தகம் பேசுகின்றது. இது மறுசீரமைக்கப்படுகிற காலத்திலிருந்து, யுகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மட்டும் இருக்கிற சரித்திரங்களை இங்கே பேசப்படுகின்றது. ஆக 1வது புத்தகத்திலிருந்து 5வது புத்தகம் வரைக்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த ஒழுங்குகள் இவைகள் தான். 6வது புத்தகத்துக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம், இந்த புத்தகத்துக்கு கூட என்ன காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 1, அதாவது 4ஆம் புத்தகம் இந்த வம்ச வழிகளுக்கு கூடாக ஆசாரியத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு காண்பிக்கின்றது. ஏன் 4ஆம் புத்தகத்திலே இந்த வம்ச வழிகள் ஏன் எங்களுக்கு முக்கியம்? 1வது காரியம்தான், இது முழு பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. 2வது, அது மீட்பின் சரித்திரத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சியை எங்களுக்கு காண்பிக்கின்ற ஒன்றாயும் இருக்கின்றது. 3வது, முழு இஸ்ரவேலுடைய சரித்திரத்தையும் எங்களுக்கு அவதானப்படுத்துகிற, காண்பிக்கின்ற இந்த வம்சவழிகளாய் காணப்படுகிறது. 4வது, ராஜாக்களை குறித்தும் அங்கு நியாயாதிபதிகளை குறித்தும் அங்கே பேசப்படுகிறது. அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிற சாட்சி கொடுக்கிற காரியங்களையும் அவருடைய வருகையோடு தொடர்புடைய காரியங்களும் காணப்படுகிறது. ஆசாரித்துவ வம்சவழிகளோடு தொடர்பு படுத்துவது ஏன்? இதை நாங்கள் 4ஆம் புத்தகத்திலே நாங்கள் இதை பார்க்கின்றோம். இது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகுதான் இந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதாவது சிறையிருப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் முடித்து வந்த பிறகுதான் இந்த புத்தகம் எழுதப்படுகின்றது. ஆக இந்த சரித்திரத்தை அறிந்திருப்பது மிக முக்கியம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்த பிறகு அவர்கள் யார் என்பதை, அவருடைய அடையாளத்தை அறிந்து கொள்வது இந்த நாளாகம புத்தகமானது அந்த வம்சவழிகளிலே எங்களுக்கு உதவியா இருக்கிறது. ஆக மீட்பின் சரித்திரத்திலே பிரதான வேத வசனம், பிரதான வார்த்தையாக உபாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே பார்க்கின்றோம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் விசேஷமாக இந்த வசனம் மிக முக்கியமாய் இதில் என்ன காரியம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? உபாகமம் 32 அங்கே 17 அங்கே இருக்கிற காரியங்கள், அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் பூர்வ நாட்களின் நினைவுகள் சிந்திக்கும்படியாய், அதனுடைய முக்கியத்துவங்களை சிந்திக்கும்படியாய், கடந்ததான தலைமுறைகளுடைய முக்கியத்துவங்களை குறித்தும், அங்கே அனுபவங்களை பெற்ற அங்கே மூப்பர்களிடமும் தகப்பன்மாரிடத்திலும் மூப்பரிடத்திலும் கேட்கும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வசனம் அதை தான் சொல்லுகின்றது. அதே போல நாங்கள் 31வது அதிகாரம் உபாகமும் 16வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போயிருக்கும் தேசத்துள்ள அந்த அந்நிய தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே
நீர்வார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தேவன் அங்கே தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார், ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார், இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை உடைத்து, தேவனுடைய வார்த்தையை மறந்து, தேவனையும் மறந்து அவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க போவார்கள், ஈர்க்கப்பட்டு போவார்கள் என்று இந்த வசனத்தில் தெளிவாக தேவன் கூறுகிறதை பார்க்கின்றோம். இப்போது 19வது வசனத்தை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். ஆகவே இந்த உபாகமம் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த பாடலின் ஒரு பகுதியாக தான் அது சொல்லப்படுகிறதா. அவர்கள் தேவனை மறந்த பொழுது, தேவனை மறந்து தேவர்களை அவர்கள் வணங்கிய போது, தேவனுடைய உடன்படிக்கையை மறந்த பொழுது தேவன் அங்கே அவர்களுக்கு கூறுகிறார், இந்த பாடலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் கூறுகிறார். அப்பொழுது அவர்கள் என்னுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஞாபகம் உண்டாகும், என்னை அவர்களுக்கு ஞாபகம் உண்டாகும் என்று கூறுகிறார். ஆக பூர்வ நாட்களை சிந்திக்கும்படி, தலைமுறைகளை குறித்து சிந்திக்கும்படி, அவருடைய தகப்பன்மார்களை எல்லாவற்றால் அவருடைய மூப்பொருளை சிந்திக்கும்படி சொல்லி 29வது வசனத்தை நாங்கள் 29வது வசனத்தை பார்க்கிறோம். அங்கு ஜனங்களை பார்த்து, என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு என்கிட்ட பார்க்கிறோம், என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரிகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி, இதை மோசே எப்படி அறிந்திருந்தார்? தேவனிடத்திலிருந்து மோசே இதை அறிந்திருந்தார். 30வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான். இந்த பாடலை மோசே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த பாடலுக்கூடாக அவர்களுக்கு அதை பாடி காண்பிக்கிறார். உபாகமம் 32 வசனம், வானங்களை செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. 2வது வசனத்தை பாருங்கள். மலையானது இளம்பியரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் பேசுகின்றார். இந்த இடத்துல யாரை குறித்து பேசுகிறார்? தேவனை குறித்து. 3வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்க்கிறோம் 6வது வசனத்துக்கு நாம், விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? அதன் பிறகு பார்க்கிறோம் 7வது வசனத்தை சொல்கிறார், பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். ஆக இந்த பூர்வ நாட்கள் என்று சொல்லும்போது தலைமுறைகளை நினைவுபடுத்துவது, அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை குறித்து சிந்திப்பது, ஆய்வு செய்யும்படியாக சொல்லப்படுகிறது. நாங்கள் மீட்பின் ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவளோடு ஏற்படுத்தின உடன்படிக்கைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு கிறிஸ்துவின் வம்சவழிகளை குறித்து கற்றுக்கொண்டோம். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் கற்றுக்கொண்டோம். தாவீதிலிருந்து அங்கே பாபிலோனுடைய சிறையிருப்பு இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நாங்கள் கற்றிருக்கிறோம். அங்கே 5 வரைக்கும், நான் 5ஆம் புத்தகம் வரை படித்திருக்கிறோம். இப்பொழுது 6வது புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆசாரியத்துவத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நமஸ்காரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக யாத்திராகமம் 29வது அதிகாரத்திலே 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிப்பிடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன், எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி
தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் இந்த இடத்துல காண்கிற மிக முக்கியமானது நமஸ்காரம். அங்கு நமஸ்காரத்தை குறித்து பேசப்படுகிறது. அதன் படி இது மிக முக்கியம். நமஸ்காரத்தினுடைய இடம், நமஸ்காரத்தை செய்கிறதான ஆசாரியம், அந்த ஆசாரியர் கூடாக ஏறெடுக்கப்படுகிற நமஸ்காரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதே போல தேவன் அதற்கூடாய் வாசம் பண்ணுகிற காரியங்கள், இவை அனைத்தும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே இங்கே சந்திக்கிற எல்லாவற்றால் அந்த மகா பிரசுத்த கூடாரமானது மிக முக்கியமாக. ஆகவே இப்பொழுதும் என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், இந்த இடத்திலே அவருடைய உடன்படிக்கை பாதுகாப்பதை குறித்து தேவன் மீண்டும் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அனைத்து ஜனங்களும் நீங்கள் என்னுடைய வஸ்துக்கள் என்று சொல்லுகிறதை அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய உரிமையை குறித்தும் அந்த இடத்துல பேசுவது. அங்கே அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நமஸ்காரத்தின் சகல நிர்வாகமும் லேவி வம்சத்தின் பின்னணியிலே வந்த காரியமாயிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், தேவன் முழு இஸ்ரவேல் வம்சத்துக்கும் ஜாதிக்கும் ஆசாரியத்துவ வம்சமாக காண்பிக்கிறதை பார்க்க. பரிசுத்த வம்சம் என்று அடையாளப்படுத்துவது அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்புக் கொடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சமாக. ஆக தேவனுக்கு சொந்தமான ஒரு ஜனங்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். ஆசாரியத்துவம் சகல இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளும் கடந்து போகிறது. ஆக என்ன செய்ய வேண்டும்? ஆகவே உடன்படிக்கை இதற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதைதான் தேவன் அங்கே கூறுகிறார். அவருக்குள் அதை நாங்கள் கடைபிடிக்காவிட்டால் அது தவறு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கை பாதுகாத்து கொள்வதனால் அவர்கள் பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய வம்சமாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் என்ன நேரிட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜ்யமாக வளர்ச்சி அடைந்தார்கள். தாவீது அதை உரிமையாக்கி கொண்டார். முதலாவது கட்டத்தில் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் இங்கே பேசப்படுகிற இரண்டாவது காலகட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜ்யங்களோடு தொடர்புடைய காரியங்களை குறித்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த காலத்தில் சில ராஜாக்கள், நல்ல ராஜாக்களும் இருந்தார்கள், கெட்ட ராஜாக்கள் இருந்தார்கள். ஆக 2 நாளாகவும் 36வது அதிகாரத்திலே 1 தொடக்கம் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே காரியங்கள் விளங்குகிறது. விசேஷமாக 14வது வசனம் அங்கே கூறுகின்றது, ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். என்ன நேரிட்டது? ஆசாரியர்களும் சகல பிரதானிகளும் இந்த நமஸ்காரத்தின் சகல காரியங்களையும் பொறுப்பாய் இருந்தவர்கள். அவர்கள் பரிசுத்த ஜாதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இவர்கள் சகல ஜாதிகளுடைய சகல அசுத்தங்களையும் துரோகங்களையும் பண்ண தொடங்கினார். தேவன் மற்ற ஜாதியிலிருந்து அவர்களை வேறு பிரித்திருந்தார். அவர்களை தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தமாய் இருக்க அவர்களை தெரிந்து கொண்டிருந்தார். அப்படி தெரிந்து கொண்டு அவளை ஆசாரிய வம்சமாக அவளை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவைகள் சரியாக நேரிடவில்லை. நடந்தது என்ன? 17வது வசனம், ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனுடைய உண்மையான இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. மனுஷன் மத்தியிலே அங்கே தண்டனைகள் வந்தது. அவர்கள் அழுது புலம்பினார்கள்.
தேவன் ஏன் இப்படி செய்தார் என்று அவர்கள் அழுதார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகம் ஊட்டுகிறார். நீங்கள் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட ஜனங்கள், ஆனாலும் நீங்கள் அந்த உடன்படிக்கை உடைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அடிமத்தனத்துக்கு நீங்கள் போவீர்கள். இவைகள் அனைத்து நிமித்தமாக இவைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆசாரியர்கள். அவர்கள் சரியான ஒரு பொறுப்பை நிறைவேற்றவில்லை. தேவனுடைய உடன்படிக்கை காத்துக்கொள்ளவில்லை. அங்கே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவில்லை. அதை நிலைநடத்தவில்லை. எல்லா ஜாதியுடைய அசுத்தங்களையும் அவர்கள் நடப்பித்தார்கள். அதனால் அந்த ஜாதி வீழ்ச்சி அடைந்தது. ஆக தேவன் மீண்டும் அவர்களை மீண்டும் கொண்டு போறார். எஸ்ரா புத்தகத்துக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது, எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களில் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமின்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் விசேஷமாக இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வருவதை குறித்து எஸ்ரா அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். கோரேஸ் ராஜாவின் இந்த நாட்களில் எல்லா ஜாதியும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். யூதாவுக்கு பெஞ்சமின் கோத்திரத்துக்கு இவர் எல்லாருக்கும் பேசப்படுகிறது. அதாவது மீண்டும் எருசலேமை கட்டும்படியாக அழைப்புதல் விடப்படுகின்றார்கள். அதற்காக அவர்கள் வருகிறதை பார்க்கின்றோம். தேவன் எஸ்ராவையும் இந்த 2 கோத்திரத்தையும் அங்கு எழுப்புகின்றார். யூதா கோத்திரம் தாவீதினுடைய வம்ச வழிகளை காண்பது. பெஞ்சமின் கோட்டம் சவுலுடைய வம்சத்தை குறிக்கிறது. நாங்கள் முன்பு பேசியிருந்தோம் இந்த 2 இந்த பரம்பரைகளை குறித்து, ராஜாக்களை குறித்தும். இப்போ இதனுடைய ஆசாரியத்துவத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நமஸ்காரத்தை மறுசீரமைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 5வது புத்தகத்திலே 4ஆம் புத்தகத்தின் ஆசிரியரை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, உண்மையாகவே இந்த 4ஆம் புத்தகத்தை எழுதியவர் யார் என்று பார்க்கும் பொழுது அநேக கருத்துகள், வேத பண்டிதருடைய கருத்துகள் இருக்குது. ஆனால் இதை எழுதியவர் உண்மையாகவே எருசலேமில் வந்ததான் அந்த குழுவினர், எருசலேமை கட்டியெழுப்பினவர்கள். எஸ்ரா நெகேமியா புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற வம்சவழிகளை குறித்து பார்க்கும் பொழுது இதை உண்மையாக எஸ்ரா தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. எஸ்ரா தான் இந்த எல்லா புத்தகத்தையும் ஒழுங்குபடுத்தினவர். இரண்டால் அவர் சரியான விதத்திலே கற்றுக் கொடுப்பதற்கு, பரம்பரைகளை குறித்து கற்றுக்கொள்வதற்காக எஸ்ரா இந்த காரியங்களை ஒழுங்காக இவைகளை சீரமைத்திருக்கிறார். அவர்கள் தேவனை, உண்மையான தேவனை எப்படி நமஸ்கரிக்க வேண்டும், எப்படி தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதை எஸ்ரா இவைகளை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக இந்த 4ஆம் புத்தகத்துக்கூடாக இந்த வம்ச வழிகளில் அடிப்படையில் அதை காண்பிக்க விரும்புகிறார். அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள், அவர்கள் உண்மையான தேவனை எப்படி நமஸ்கரிக்க வேண்டும் என்பதை குறித்து எஸ்ரா அங்கே அவர்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டிய காரியமாய் இருந்திருக்கிறது. ஆகவே 4ஆம் புத்தகத்தின் வம்சவழிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது உண்மையாகவே அது எழுச்சியும் வீழ்ச்சியும் குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1வது அதிகாரத்தில் 1 - 51 வரைக்கும் எஸ்ரா ஜனங்கள் குறித்து பேசப்படுது. 2வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களை குறித்தும் யூதா வம்சத்தை குறித்து 3வது அதிகாரத்திலும், 4வது பகுதியிலே இஸ்ரவேல் கோத்திரத்தை குறித்து பேசப்படுகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே விசேஷமாய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியும் பிரதான ஆசாரியருடைய பரம்பரைகளை குறித்து பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே ஆசாரியருடைய பொறுப்புகளை குறித்து பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே பிரதான ஆசாரியருடைய பொறுப்புகளை குறித்தும் பேசப்படுகின்றது. அதன் பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் லேவியர்களை குறித்து பேசப்படுகிற காரியங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய காரியங்கள், பெஞ்சமின் கோத்திரத்தை குறித்து, சவுலுடைய ராஜ பரம்பரை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மறுசீரமைப்பு, இவைகளை குறித்து எல்லாம் பேசப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திலே, இந்த புத்தகத்திலே. இந்த எழுச்சி வீழ்ச்சியை குறித்து நாங்கள் இந்த யுகங்களை குறித்து இதற்குடாய் பார்க்க முடியும். இந்த யுகம்
இவர்கள் உச்சகட்டத்துக்கு வந்து மீண்டும் உச்சகட்டத்திலிருந்து மீண்டும் கீழே வீழ்ச்சியடைகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்துக்கு முன்பதாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எழுச்சி நோக்கி அவர்கள் போகிறார்கள். சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவருடைய எல்லா சொத்துக்களிலும் எல்லா காரியத்திலும் அவர்கள் வளர்ச்சிருந்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம் யூதா, பெஞ்சமின் கோத்திரம் ஆக இஸ்ரவேல் கோத்திரங்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த யுகத்திலே மிகவும் உச்சகட்ட யுகமாய் காணப்படுகிறது. இது மத்திய ஸ்தலமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் கோத்திரத்தை குறித்து பேசும் பொழுது அதன் பிறகு என்ன நடைபெற்றது? பிரதான ஆசாரியன் லேவியர்களை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியருடைய பொறுப்புகளையும் லேவியருடைய பொறுப்புகளை குறித்தும் அங்கே பேசப்படுகிறது. ஆசாரியர்கள் லேவியர்கள் நமஸ்காரத்து காரியங்களை பொறுப்புடையவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆக பிரதான ஆசாரியத்துவம் அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இதற்கூட காண்பிக்கப்படுகிறது என்ன? இந்த யுகத்தில் காண்பிக்கப்படுகிற ஒரு காரியம்தான் நாம் காண்கின்றோம். நமஸ்காரமும் தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஆசாரியத்துவம். இது எவ்வாறாக வந்தது? இது எங்கிருந்து வந்தது? நாம் யாத்திரம் 19வது அதிகாரத்துக்கு போகும்போது நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ராஜ்யம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா அவசியம். ஆகவே நீங்க ராஜரீக வம்சம் என்று தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து நாங்கள் பின்பதாய் நாங்கள் கலந்து உரையாட போகின்றோம். ராஜரீகத்துக்கும் ஆசிரியத்துவத்துக்கும் இரண்டுக்கும் இந்த வம்சவழிகளோடு தொடர்புடைய காரியங்களை பார்க்க வேண்டும். ஒன்று நாளாகவும் 6வது அதிகாரம் 48வது 49வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் மத்திய ஸ்தல வசனமாக இங்கே காணப்படுகின்றது. அவர்கள் சகோதரனாகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாகும்படிக்கிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார் என்று அங்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆசாரியத்துவ பொறுப்புகளையும் நிர்வாகத்தை குறித்தும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நமஸ்காரத்தோடு தொடர்புடைய சகல நிர்வாகமும் அங்கே விவரிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்த காரியத்திலே நமஸ்காரத்தினுடைய ஆசாரியத்துவத்தின் நிர்வாகத்தை குறித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாக இந்த கூடாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் முன்னோக்கி போகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த யுகத்தை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியரை காண்பிக்கிறதை அவருக்குத்தான் அந்த உண்மையான நமஸ்காரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1-2 வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது 2வது வசனம் எபிரேயர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டிலே இவை அனைத்து ஆதாரங்களும் நிறைவு பெறுவது எங்களுடைய பிரதான உண்மையான ஆசாரியரை காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து கூடாக. முதலாவது புத்தகம் ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பார்த்தோம். 2வது புத்தகம் ஆபிரகாமிலிருந்து ஈசாக் யாக்கோப் வரைக்கும் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. 3வது புத்தகம் அங்கே தேவனுடைய ராஜ்யமும் மனுஷனுடைய ராஜ்யம் வீழ்ச்சி அடைகிறது குறித்தும், அங்கே 4வது ராஜ்யம் மீண்டும் மறுசீரமைக்கப்படுவது, 5வது இயேசு கிறிஸ்துடைய வம்சாவளிகளின் முழுமை பெறுதல். 6வது புத்தகத்தில் பார்க்கிறோம்
6வது புத்தகத்தில் பேசப்படுகிறது. இவை அனைத்து உடன்படிக்கையிலும் வம்ச வழிகளிலும் மொத்தமாக 4ஆம் புத்தகத்தை எடுத்து பிரதான ஆசாரியத்துவத்தையும் உண்மையான ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எங்களுக்கு காண்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆக இந்த வம்ச வழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது யாரை குறித்து இந்த வம்ச வழிகளிலே இலக்கு வைக்கிறது என்பது பார்க்கும் பொழுது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும், ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அங்கே படைத்தல், ஏற்படுத்துதல், அங்கே காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதற்குடாய் ஏற்படுகிற ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது பிரதான ஆசாரியர் யார் என்று பார்த்தால் இது இயேசு கிறிஸ்து. இந்த 6வது புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இதை நாங்கள் சோர்ந்து போகாமல் இதை வாசிக்க வேண்டும். இந்த வம்ச வழிகளுக்கூடாக பெயர்கள் இருக்கிறது, அந்த நபர் இந்த நபர் என்று நாங்கள் அநேகமாய் பேசுகின்றோம். சில நேரத்தில் எங்களுக்கு அது சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடும். ஆனால் இந்த வம்ச வழிகளுக்கூடாய் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் ஆழமான கதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே காண்கின்றோம், இந்த வம்சவழிகளை நாங்கள் வாசிப்பதற்கு சோம்பேறித்தனமாய் இருந்தாலும் இந்த வம்சாவளிகள் மிகவும் 4ஆம் புத்தகத்தில் கூடாய் இயேசு கிறிஸ்துடைய ஆசாரித்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக இந்த வம்சவழிகளிலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த வம்சவழிகள் எங்களுக்கு மிக முக்கியம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அவர் பரிந்து மன்றாடுகிறவராக காணப்படுகிறார். ஆக ஆசாரியத்தின் ராஜ்யம் வர வேண்டும் என்றால் அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை அவர்களோ உடைத்து போட்டார்கள். அது நிமித்தமாய் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போனார்கள். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்து கூடாக நாங்கள் மீட்டும் ஜெயம் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 8வது அதிகாரத்தில் 1வது வசனம் எபிரேயர் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அதே போல எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தின் ஆசாரியத்துவங்கள் எல்லாம் மனுஷ ஆசாரியத்துவமாய் இருக்கிறது. சிலவைகள் வெற்றி பெற்றது, சிலவைகள் தோல்வி அடைந்தது. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஆசாரியர்களாய் இருந்தாலும் முழுமையான ஆசாரியர்கள் அல்ல நாங்கள். ஏனென்றால் எங்களுக்குள் பாவத்தின் சுபாவங்கள் நினைத்திருக்கிறபடினால் நாங்கள் முழுமையான ஆசாரியர்கள் அல்ல. ஆனால் எபிரேயர் புத்தகம் 19வது அதிகாரத்தில் 11வது வசனம் என்ன சொல்கிறது? இங்கே சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக என்று சொல்லப்படும். அப்படி என்றால் அதாவது நாங்கள் முழுமையான சம்பூர்ணமான கூடாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே யூத வம்சத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இந்த உடன்படிக்கை குறித்து எரேமியா எப்பொழுது பேசுகிறார்? இதை உண்மையை நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போன பிறகு 597வது காலப்பகுதியில தான் சொல்லப்படுகிறார். அதாவது சகல கோத்திரத்தையும் எல்லா ஆசாரியர்களும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகுதான் இந்த உடன்படிக்கை. அப்படி என்றால் என்ன? ஆகவே இந்த உடன்படிக்கையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அது என்னவா இருக்கின்றது? லூக்கா புத்தகம் 22வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். ஆசாரியன் நமஸ்காரத்தின் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய பலி கூடாக செய்ய வேண்டும். ஒரு பலி இல்லாமல், ஒரு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் உண்மையாக ஆசாரியத்துவத்தை அங்கே எதிர்பார்க்க முடியாது. எபேசியர் 1:8 நாங்கள் பார்க்கும்போது, எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகின்றது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக
தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9:12 நாங்கள் குறித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 9 அதிகாரம் 12 வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அதே போல எபிரேயர் 10 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துடைய வருகை கூடாக எவ்வாறாக அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்தும் மீட்பின் சரித்திரத்தின் வம்சவழியிலே நாம் நன்றாய் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது இதற்கான பதில் கிடைக்கின்றது. அவர் முழுமையான பலியை ஏன் செய்தார், எதற்காக செய்தார், அவர் நித்திய பலியை, அந்த ஆசாரியத்துவத்தை ஏன் எடுத்தார், ஏனென்றால் அது சதாகால வாழ்க்கையை பெற்றவர்களுக்குத்தான் அது புரியும். ஆகவே நாங்கள் சதாகால வாழ்க்கையை நாங்கள் பெறுகிறோம் என்று சொல்லும்பொழுது பார்க்கும்போது, யோவான் புத்தகத்தில் சொல்கிறபடி அவருடைய குமாரனை அனுப்பினார் சதாகால வாழ்க்கையை கொடுப்பதற்காக. அவை இதை நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் எங்களுக்காக வெளிப்படுத்தின அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்க முடிகிறது. மீட்பின் சரித்திரத்தில் அவர் செய்திருக்கிற காரியங்கள் இது அனைத்தும் சாட்சிகளாய் காணப்படுகிறது. அவருடைய அன்பு கூடாக அவர் செய்து முடித்திருக்கிற சகலமும் உண்மையாக அதை சிந்திக்கும் பொழுது இது சதாகால ஜீவனை கொடுக்கிறதா இருக்கின்றது. சதாகால மன்னிப்பும், சதாகால வாழ்வு, சதாகால ஆசாரியத்துவம், இவை அனைத்தும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இவை அனைத்தையும் ஏன் செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சாதாரணமான ஒரு பதிலை இவைகளை சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக இவை அனைத்தையும் செய்தது நாம் ஒவ்வொருவரையும் ராஜரீக ஆசாரியத்துவத்துக்குள் நம்மை ஏற்படுத்தும்படி. ஆகவே யாத்ராகமம் 19 அதிகாரம் 6 வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த ஆசாரியத்துவத்தினுடைய நோக்கம் என்ன? மனுஷரை ஒப்புரவாக்குதலும் அவருடைய இரத்தம் சிந்துதல் கூடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான மன்னிப்பை மனுஷனுக்கு அறிவிப்பதற்கும், அவருடைய உடன்படிக்கையை கூடாக தன்னையே பலியாக செலுத்திய அந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக ஆசாரியராக நமஸ்காரத்தின் ஊழியத்திலே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதை முழுமைப்படுத்திய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவர் தேவனுக்கு முன்பதாக நமக்கு சதாகால ஜீவனையும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆசாரியனாக அவருடைய சுவிசேஷம் எங்கள் மூலமாய் அறிவிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிற்கூடாக ஆசாரியத்துவத்தின் நமஸ்காரமும் நிர்வாகமும் எங்களோடு தொடர்புடையதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பொறுப்பானது இந்த காரியத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வது, தேவ ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக கிரியை செய்வது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தம்முடையது என்று சொல்லும் தன்னுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அவருடைய பலியை குறிக்கிறது. அங்கே தேவனுடைய
ஆசாரியர்களாக எங்களை அவருடைய பலிக்கூடாக எங்களை மாட்டியிருக்கிறார். உங்கள் கையிலே உங்களுடைய மொழியிலே 6வது புத்தகம் வாசிக்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மனநிலையும் இந்த உணர்வோடு கூட இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆசாரியர், இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டு அந்த ஆசாரியத்துவத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக மீட்பின் சரித்திரத்திலே பிரதான வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, பிதாக்களை பூர்வ நாட்களினை பிதாக்களிடத்தில் கேள் என்கிற அந்த காரியங்களை ஜெபத்தோடும் தியானத்தோடும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். சரித்திரத்தை, பிதாக்களுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஜெபத்தோடு மீட்பின் சரித்திரத்தின் நாட்களை சிந்தியுங்கள். இதைதான் தேவன் எங்களுக்கு கூறுகிறார். நாங்கள் தேவனுடைய ஆசார்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு தாங்கி ஒருவராய் ஜெபித்து நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு நமஸ்காரத்தை கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கின்றோம். என்னுடைய ஜெபம் என்னவென்று சொன்னால், வார்த்தை கூடாக உங்கள் அனைவரையும் பிரதான ஆசாரியரை நீங்கள் அறிந்து கொள்வதுதான். அந்த பிரதான ஆசாரியருடைய மீட்பின் செய்தி அது முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படுவதற்கு அவர் எங்களுக்கு பலனை தருவாராக. அந்த ஆசாருடைய சுவிசேஷம், மீட்பின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க உங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. நாங்கள் ஜெபம் செய்வோமாக. இந்த நேரத்தை நிறைவு செய்து, அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்கும் அந்த சத்தியத்துக்காகவும், அது முழுமையான வார்த்தையா இருக்கிறபடினாலும், அது முழுமையான பிரதான ஆசாரியருடைய வார்த்தையா இருக்கிறபடினாலும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் அவரை நோக்கி பார்த்து அவர் கூடாக எங்களுடைய பாவம், எங்களுடைய தவறுகளுக்கும் ஆண்டவரே தேவன் அவை அனைத்தையும் அழித்து, ஆண்டவரே உம்முடைய இயேசு கிறிஸ்து கூடாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெருமதி மிக்க இந்த பொறுப்பை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்குள் இருக்கிற வரங்களுக்காகவோ எங்களுடைய திறமைகளுக்காகவோ அல்ல, அவருக்கு முன்பதாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசாரியத்துவத்தின் முன்மாதிரியை கொண்டு ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக. எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து கூடாக மாத்திரம் நிறைவேறுகிறபடினால் உலகத்தார் மீட்பின் செய்தியை கேட்கத்தக்கதாக இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதாக. பரலோகத்தில் இருக்கிற வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவரே தவறுகளை மன்னியும். நான் விரைவாக கூறுகிறேன், விரைவாக போனதாக நான் உணர்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வேகமாய் போனபடினால் நான் சற்று உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த தலைப்பிலே வரும் நேரங்களிலே நீங்கள் அங்கே கேட்க முடியும், உங்களுடைய சொந்த மொழியிலே இதை பார்க்க முடியும். இந்த தலைப்புகளை, இந்த பாடத்தை தொடர்ந்தும் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அதற்கு ஆயத்தமாயிருங்கள். தேவனுக்கு எல்லா கன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இந்த பாடத்தை செய்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக.